பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் புதிய பொலிவுடன் காட்சியளிக்கும் நிலையில் வரும் 29ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. இதற்காக வியாபாரிகளின் தேவைக்கேற்ப கடைகள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள், மளிகை பொருட்கள், பூஜை பொருட்கள், ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்திடும் வகையில் 540 கடைகள் செயல்பட்டு வந்தன. 3 ஆண்டுக்கு முன்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மார்க்கெட்டில் உள்ள கடைகள் இடித்துவிட்டு புதிதாக வணிக வளாகம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பாளை ஜவஹர் மைதானம் மற்றும் பாளை போலீஸ் குடியிருப்பு பகுதியில் தற்காலிக கடை அமைக்கப்பட்டு தரப்பட்டு பாளை மார்க்கெட் புதுப்பிப்பு பணிகள் நடந்தன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகன நிறுத்த வசதி, காய்கறி மற்றும் பழங்கள் சேமிப்பு கிடங்கு உட்பட பல்வேறு வசதிகளுடன் கூடிய வணிக வளாகம் புதுப்பொலிவுடன் அமைக்கப்பட்டு காந்தி மார்க்கெட் வணிக வளாகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பணிகள் அனைத்தும் முடிந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி பாளையங்கோட்டை மார்க்கெட் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. கடைகளில் ரேக், மேஜை அமைக்கும் பணிகள், பெயிண்ட் அடிக்கும் பணிகள் என இறுதிக்கட்ட பணிகள் கடந்த 2 தினங்களாக மும்முரமாக நடந்து வருகிறது. அனைத்து கடைகளுக்கும் மின்சார வசதி வழங்கப்பட்டு விட்டது. போலீஸ் குடியிருப்பில் கடைகள் முதற்கட்டமாகவும், ஜவஹர் மைதானத்தில் உள்ள கடைகள் 2ஆம் கட்டமாகவும் அங்கு செல்ல உள்ளன.